அட போங்க பிக் பாஸ், உங்களுக்கு 24 இதே ஜாலியா போச்சு. மக்களை ஏமாத்துறதே ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்கீங்களே, எதுக்குன்னு கேட்கறேன். இல்ல நான் கேட்கறேன், உண்மையா கேட்கறேன் ப்ரோ. ஏன் இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் பிடிச்ச ஒரு கேள்வி கேட்கறீங்களா? வீட்டுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்றீங்களா? அப்ப நீங்களும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. என்ன ப்ரோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலனா ப்ரோ? நேத்து பிக் பாஸ் என்ன ப்ரோ சொன்னாங்க? இந்த வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் யாருமே அவுட் சைட் நியூஸை சொல்லக்கூடாது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா இல்லையா? அப்படி சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க? இதுக்கப்புறம் அதை மீறி வேற யாராச்சும் அந்த அவுட் சைட் நியூஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா, இல்ல யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, அந்த ஒரு நபரை உடனே வாசல் வழியா வெளியே அனுப்பிடுன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல, அந்த ஒரு நபரை உடனே வெளியே அனுப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு யாருமே வெளியே அனுப்பல. காலங்காத்தால எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேட்மேன் அவர்கள் மாட்டுறாங்க. ஃபேட்மேன் அவர்கள் வீட்டுக்குள்ள பலவித கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. முக்கியமா ஓட்டிங் ஆர்டர் சொல்லியாச்சு, பணப்பட்டி நீ எடுத்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஃபேட்மேனை கூட்டு மெனக்கெட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார வச்சு, இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது ஃபேட்மேன், இந்த மாதிரி எந்த ஒரு வேலையை பார்க்காதீங்க சரியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறீங்க. ஓகேங்க, ஃபேட்மேன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த வகையில பெருசா ரூல் பிரேக் பண்ணாம சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஓகே. அதனால லைட்டா நீங்க கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு அங்க ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டீங்க. சரி ரைட், இன்னைக்கு நைட் ஒரு 5 பேரை பிடிக்கிறீங்களா? நைட் ஒரு 5 பேரை பிடிக்கிறீங்களா? அந்த 5 பேரை சட்டுன்னு கதவை திறந்து, இல்ல 5 பேர் கூட வேணாங்க, அந்த 5 பேர்ல இந்த சாச்சமா தேவி டோய்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த ஒருத்தரை மட்டும் அந்த கதவை திறந்து சடார்னு வெளியே அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்து ஃபயருங்க. நான்லாம் ஒரு 100-150 தடவை ரிப்பீட் பார்த்துட்டே இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபயர் மூமெண்டா இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல எனக்கு புரியல, ஏன் இப்படி பண்றீங்க? இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருந்த நண்பர்களே, பார்க்க நல்லா இருந்தது. இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி, இதுதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா பிக் பாஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு டாஸ்க் லிஸ்ட் ஆனல, வீட்டுக்குள்ள கொடுத்த டாஸ்கே பெருசா அவன் பண்ணவே இல்ல. சும்மா அந்த டான்ஸ் ஆடாம மட்டும் லைட்டா டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அந்த கேரக்டர்லாம் விட்டு அவனை இஷ்டத்தை சுத்திட்டு இருக்காங்க. எல்லா சீசனும் இதே மாதிரி வர ஒவ்வொரு டாஸ்கை அழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு? இதுல பெரிய சிரிப்பு எனக்கு என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள வர்ற சில பேர்லாம் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ட்ராமா இருக்குன்னு. எனக்கு என்னமோ பிக் பாஸ்க்கு இந்த சீசன் மிகப்பெரிய ட்ராமாவா மாறி இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த சீசன்ல எவனாச்சும் வந்து வீட்டுக்கு ஏதாவது டீமை போட்டாலோ இல்ல ஒரு டாஸ்கை கொஞ்சம் சொதப்பினாலோ, ஐயோ என்னடா சீசன் 8 மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ராமாக்குள்ள பெருவாப்ல என் தலைவன். மொத்தத்துல என் தலைவன் வெறுப்பாயிட்டாப்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? இப்படி என் தலைவன் சம வெறுப்புல இருக்காப்ல. ஒண்ணுமே இல்ல, வீட்டுக்குள்ள அந்த டாஸ்கை கொஞ்சம் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, தற்காலிகமாக அந்த டாஸ்கை நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த டாஸ்கை நிறுத்திட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் ஆக்சுவலா டான்ஸ் ஆடணும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 பேரோ 4 பேரோ டான்ஸ் ஆட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் ஆடே விடாம பிக் பாஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனா இங்க தான் பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் பண்றாரு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி முடிச்ச பிறகு மெனக்கெட் பிக் பாஸ் விருப்பாய் வந்து வர்ஷினி, ரியா, சிவகுமார், சாச்சனா, தர்ஷா குப்தா எல்லாம் டக்கு டக்குன்னு உள்ள வாங்க பார்க்கலாம், லிவிங் ரூம்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. ஓகேவா? லிவிங் ரூம்ல வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. கூப்பிடும் போதே டக்குன்னு பிக் பாஸ் ஒன்னு சொல்றாப்ல, டீம் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாப்ல. இந்த லைட்ஸ் ஆன் மூவ்மெண்ட் தான் பயங்கரமா இருந்துச்சு. எப்படியே டீம் லைட்ஸ் ஆன் பண்ணுங்கன்னு ஒன்று சொன்னார் தெரியுமா? ஃபயர் மூமெண்டா இருந்துச்சு. நான் நினைச்சேன் என் தலைவன் களத்தில் இறங்கிட்டாண்டான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தலைவன் வந்தோடனே 5 பேரை நிப்பாட்டி விட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்கறாப்ல. ஏப்பா எப்போ உங்கள்கிட்ட எல்லாம் ஆல்ரெடி என்னப்பா சொல்லி இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாதீங்க, எந்த ஒரு நியூஸை யாருக்கும் கொடுக்காதீங்க, அவுட் சைட் நியூஸ் எதையுமே லீக் பண்ணாதீங்கன்னு சொன்னா இல்லையாப்பா? அப்புறமா உங்க இஷ்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவுட் சைட் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுல யாரை தெரியுமா அதிகமா கோவப்பட்டு பொழக்கிறாப்ல? சாச்சனா, ரியா. இந்த 2 பேர் மேல தான் சம கோவத்துல இருக்காங்க. அண்ட் நம்ம வர்ஷினி ஆல்சோ, வர்ஷினி மேலே கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காங்க. இதுல சாச்சனா, ரியா இந்த 2 பேர் மேல ஏன் கோவத்துல இருக்காங்கன்னா, இந்த 2 பேர் இந்த வீட்டுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எந்த ஒரு கண்டென்ட் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது கண்டென்ட் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு செவுரு மாதிரி வந்து நிற்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வீட்டுக்குள்ள ரயான்லாம் ஆக்சுவலா ஏதோ கொஸ்டின் கேட்டு அந்த டிடிஎஃப் டாஸ்க்ல நடந்த மேட்டர் தான் நினைக்கிறேன். அந்த டாஸ்க் மேட்டரை வச்சு ஏதோ பேசிட்டு இருக்காப்ல. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ரயா மெனக்கெட்டு குறுக்க போய் இல்ல அப்படிலாம் நடக்கல, வெளியே இப்படிதான் வந்துச்சு, இப்படிதான் அங்க போச்சு, இப்படிதான் அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பார்த்த நியூஸ் எல்லாம் உள்ள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பிக் பாஸ் நான் அப்பவே நினைச்சேன், ரைட்டு தட்டுவாருன்னு பார்த்தா தட்டவே இல்லை. அந்த பிரச்சனை இல்லாம வெடிச்சு வித்தியாசமா போயிட்டு இருக்குது. அதுக்கெல்ல ஃபேட்மேன் உள்ள வந்து ஒரு தீர்வு கொடுக்க ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அதுக்கு தீர்வு வரவே இல்லை. வர்ஷினி அவர்கள் சில பல வார்த்தைகளை கடத்துறாங்க. அது ஒரு பஞ்சாயத்து மாதிரி பெருசா போய்கிட்டே இருக்கு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, ஏமா உன்னை வீட்டுக்குள்ள வந்து ஒரு 2வது வாய்ப்பு கொடுக்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுமான்னு பார்த்தா நீ என்னம்மா முத்துக்குமரனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சம காண்டாயிட்டாப்புல மனுஷன். ஓகேவா? 2வது சாச்சனா மேல என்ன கோவம்னா, வீட்டுக்குள்ள வந்த சாச்சனா வந்து ஜாக்லின், முத்துக்குமரன் இந்த 2 பேருக்கும் வெளியே ஒரு எடிட் போட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த ஜாமுன்னு சொல்லிட்டு அந்த எடிட்டை பார்த்து பொறாமையில ஒன்று அந்த எடிட்ல தான் இருக்கணும், அப்படி இல்லை அந்த எடிட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அழிக்கிறதுக்காண்டே ஒரு வேலையை பார்க்குறாங்க. இப்போ நீ கவனிச்சிருப்பீங்க அந்த எபிசோட்ல கூட எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து ஏதோ பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. ஜாக்லின் குறுக்கவே அந்த பிரெட் ஏதோ கேட்கும் போது அந்த பிரெட்டை கொடுக்காத அப்படி சொல்லிட்டு அந்த பிரெட்டை பிடிக்கி இவங்க கொடுக்க வராங்க.
ஏன்னா முத்துக்குமரன் அந்த பிரெட்டை குடுக்க வந்துட்டா அந்த கட்டை எடுத்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுவோம், எடிட் பண்ணி போட்டுருவோம். ஓகேவா, இங்க பாருங்கடா இப்படிப்பட்ட ஜோடின்னு பாருங்கடான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஆட்கள் எடிட் பண்ணி போட்டுருவோம். அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காண்டி மெனக்கட்டு குறுக்க போயிட்டு ஆஹா இந்த விஷயம் வரக்கூடாடா குறுக்க நான் வரேன்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கலச்சுடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஓகேவா, எப்படி அந்த விஷயத்தை ஒரு கலச்சுடுற மாதிரி அங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பவே பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, நான் ரெண்டு விதமா பார்க்கறேன். ஒன்னு கடுமையான பொறாமை, ரெண்டாவது கடுமையான வன்மம். ஒரு மாதிரி கேவலமான ஒரு மைண்ட் செட் பிடிச்ச ஒரு ஆளா தான் நான் பார்க்கறேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு ஒரு எடிட் போயிட்டு இருக்குது, வெளியே மக்கள் அதை என்ஜாய் பண்றாங்கன்னா அதை அப்படியே கடந்து வந்துடணும். அதை விட்டுட்டு ஆஹா அது எப்படி இவங்களுக்கு மட்டும் போடுறது அவங்களுக்கு மட்டும் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்க அந்த வன்மத்தை காட்டக்கூடாது. அப்படி உங்களுக்கும் போகணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள நீங்களும் அந்த மாதிரி யார்கிட்டே நடந்துக்கணும். மீன்ஸ் ஒரு மாதிரி ஜாலியா ஓரளவு ஒரு சண்டை போடுற நேரம் சண்டை போட்டு மற்ற நேரம் கனெக்ட் ஆகணும். ஆனா நீங்க அப்படி இல்லையே, உங்களுக்கு ஃபுல்லாவே வன்மம் மட்டும் தானே. சண்டை போடுவீங்க, அப்புறம் தள்ளிப்பிட்டு அதே ஆளை பத்தி குறை பேசுவீங்க, திருப்பி அந்த ஆள் பக்கத்துல வந்து உட்காந்து நல்லா ஜாலியா பேசுவீங்க, அப்புறம் தள்ளி பொண்ணு அந்த ஆளை பத்தி ரொம்ப கடுமையா கேவலமா பேசிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு கேரக்டரா இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்குலாம் எப்படி எடிட் போடுவாங்க? வாய்ப்புகளே உங்களுக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் சரியான எடிட், இதுவும் ஒன்னாடா அப்படின்னு மாதிரிலாம் கேள்வியை கேட்டு வச்சு செஞ்சிருக்காப்ல. அது ஆக்சுவலா அதை கிளப்பி விட்டது ஏதோ ஒரு பையன் கிளப்பி விட்டுருக்காம பார்த்துக்கோங்க, எவன் தெரியல. ஓகேவா, அது எதுக்குன்னா வீட்டுக்குள்ள வந்து சவுந்தர மாதிரி இந்த முடிய ஆட்டி பண்ணி பாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு தான் எடுத்து போட்டு பயங்கரமா சாச்சனா போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. மொத்தத்துல சாச்சனா இருக்கிறதுல ஒரு பெரிய வன்மம் கூடனா இருக்கா, பொறாம மூக்குலயே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. பொறாம வந்து மூக்கு காதல் வந்து ஒரு மாதிரி பொங்குது அப்படிங்கிறதா உண்மை. மொத்தத்துல பிக் பாஸ் வச்சு செய்யின்னு செய்யறாப்ல. ரியாட்டெல்லாம் தரமான கேள்வி. என்ன ரியா எவிக்ஷன் ஞாபகம் இல்லையா? எவிக்ட் ஆகும்போது என்ன சொன்னியா? அன்ஃபேர் என்னெல்லாமோ சொன்னியாமா, நாட் ஃபேர்னு. இப்போ அது ஞாபகம் இல்லையா? என்ன சாச்சனா 3வது தடவை வந்து கூட அந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியல, அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா தனியா கூட்டு வச்சு செய்யறாப்ல. ஒவ்வொருத்தருக்கா தனியா பேரை சொல்லி செய்யறாப்ல. இல்ல சிவா அவர்கள்ட்ட ஒன்னே ஒன்று தான் சொல்றாங்க, சிவா நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லி. சிவா கொன்னு ரியா கொன்னு டிசப்பாயின்மெண்ட், எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் சாச்சன் அவர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கலனா அது அவருக்கே தெரியும். சாச்சனா டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா அந்த மனுஷன் வந்து இப்ப பெருசா அதனால அந்த மனுஷன் வந்து புதுசாக எதுவும் எதிர்பார்க்கல. அது அங்கே டிசப்பாயின்மெண்ட் தான் வரும்னு சொல்லி தெரிஞ்சு தான் உள்ள விட்டாங்க. சேம் அதே விஷயங்கள் வந்ததுனால கொஞ்சம் பிக் பாஸ் டீம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. நல்ல வேலைப்பா, நான் கூட நினைச்சோம் சாச்சன் அவர்கள் திருந்திருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் திருந்தல் அப்படி சொல்லி டீம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. மொத்தத்தில் 5 பேரையும் வச்சு பிக் பாஸ் செஞ்சுட்டார் அப்படிங்கிறதா உண்மை. 5 பேர் 6 பேர் 5 பேர் தான் நினைக்கிறேன். 5 பேரை வச்சு பிக் பாஸ் செய்யின்னு செஞ்சுட்டாப்ல. தரமான செய்கை, தரமான இல்ல 5 பேர், ஆமா 5 பேரை வச்சு தரமான செய்கை செஞ்சு விட்டாப்ல. இதுல கடைசியில எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது சாச்சன் ஒரு வார்த்தை விடுறாங்க, பிக் பாஸ் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் பிக் பாஸ். செம டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஏமா நான் இவ்வளவு தூரம் உனக்கு பேசி ட்ரை பண்றியா, ஆர் யூ கிடிங் மீன்னு சொல்லிட்டு தலைவன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. பிக் பாஸ் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? கதை திறந்து ஓடு வெளியேன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? டிஆர்பி பிச்சுட்டு போகுங்க. ஏங்க நாங்க அன்னைக்கான எபிசோடுக்கு பூஜை போடுவோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு அந்த பொண்ணு என்ன கண்டென்ட் கொடுக்குது? வன்மத்தா மட்டும்தான் கொடுக்குது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. வீட்டுக்குள்ள புதுசா வந்தவங்கலாம் அந்த டைட்டில் எப்படியாச்சும் நம்ம எடுத்துட மாட்டோமா, ஒரு பாதி ஸ்டேஜில் விட்டு போயிட்டோமே, அதை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போய் அந்த டைட்டில் எடுத்துட மாட்டோமா நினைக்கிறாங்க. ஆனால் சாச்சன் அவர்கள் மட்டும் எப்படின்னா, ஆஹா கடைசி நாட்கள் நம்ம வெளியே போகும்போது நமக்கு பெருசாக நெகட்டிவ் கம்மியாயிட்ட, அந்த நெகட்டிவை ஃபுல்லாக இப்போ எடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நெகட்டிவை மட்டுமே ஏம் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, ஒரு பாசிட்டிவ் கூட கொடுக்குற மாதிரி தெரியல, கொடுக்க முடியாது. அது அப்படித்தான் இருக்குது. ஒருத்தனை பார்த்து பொறாமப்படுறது, மார்க் பண்றது, கிண்டல் பண்றது, கேவலமா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது, கேவலமா ஒருத்தனை மட்டும் அப்படியே பாதுகாக்கிறது, இதெல்லாம் ஒரு கேவலமான வேலையா எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வச்சு செஞ்சுட்டாப்ல அப்படிங்கிறதா உண்மை. மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோட் இப்படி தான் இருக்கும். ஏன்னா தற்காலிகமாக நிறுத்திருக்காங்கன்னா நாளைக்கும் சில பேருக்கான டான்ஸ் இருக்கும். யார் வந்து டான்ஸ் ஆட போறான்னு தெரியல. மத்தியானம் ஒருத்தி இழுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை மட்டும்தான். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஸ்பெஷல் ஏதாவது ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாச்சும் டாஸ்க் வச்சு உங்களை செலக்ட் பண்ண போறாங்களே, வாய்ப்புகளே கிடையாது. மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. நீங்க சொல்லுங்க நண்பர்களே, சாச்சனை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.